இவர் அடுத்த தளபதியாக பார்க்குறாரு. இவர் அந்த தளபதியாக பார்க்குறாரு, இந்த தளபதியாக பார்க்குறாரு, குட்டி தளபதி, திடீர் தளபதி அப்படிலாம் சொல்கிறாங்க. நான் சொல்லிக்கிறது ஒன்றே ஒன்று தான். நான் அப்படி நினைக்கிற ஆளாக இருந்தால் அவரும் என்கிட்ட துப்பாக்கியை கொடுத்துருக்க மாட்டார், நானும் வாங்கியிருக்க மாட்டேன். துப்பாக்கி படம் எவ்வளோ பிடிக்கும்னு சொல்லி நான் அந்த டைமில் போட்ட ட்வீட் ஒன்று இருக்குது. இன்னைக்கு தேதியில் கையில் துப்பாக்கி வச்சுருக்கவனோட துப்பாக்கி டிக்கெட் வச்சிருக்கவன் தான் பெரிய ஆளு. ஐ காட் த FDFS டிக்கெட் ஐசேன்னு சொல்லியிருப்பேன். அந்தளவுக்கு எனக்கு அந்த படம் பிடிக்கும். அந்த படம் ட்ரெய்லர் வரும்போதே எனக்கு அவ்வளோ ஆர்வம். இப்போ ஷூட்டிங்கில் யோசிச்சு பாருங்கள், எனக்கு இந்த பக்கம் துப்பாக்கி டைரக்டர், இந்த பக்கம் துப்பாக்கி வில்லன், நடுவில் நம்ம அண்ட் இதுக்கு நடுவில் விஜய் சார் அவரோட ஒரு சீன் நமக்கு துப்பாக்கி கொடுக்குற மாதிரி. இதை எதிர்பார்த்து அன்னைக்கு அந்த ட்வீட் நான் போடலை. சார் படத்தில் நடிப்பேன்னு நினச்சி நான் போடல, இதெல்லாம் நடக்கும்னு நினச்சி போடல. இது கடவுளும் நீங்களும் கொடுத்தது. இப்படி தான் நடக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணியிருக்கீங்க, அதுபடி போயிட்டுருக்கு. ஸோ இது அத்தனைக்கும் உங்கள் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். அண்ட் இவ்வளோ தூரம் அதை பேசிட்டதுனால அந்த ஒரு மேட்ரை இங்கே பேசிடலான்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இவ்வளோ தூரம் அப்படியே நார்மலாக தான் இருந்துச்சு. சரி, அது வேணுமா வேணாமான்னு மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. பட் துப்பாக்கி இதெல்லாம் பேசியாச்சு, அதனால் நான் அதையும் பேசிடுறேன். இந்த விஜய் சாரோட இந்த சீன் நடித்ததுக்கப்புறம் நிறைய பேருக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப அழகா இருக்கேன் இந்த சீனுன்னு சொல்லி. நான் அதை பார்க்குற விதம் நல்லா பண்ணுற தம்பி, நீ இதை இன்னும் நல்லா பண்ணுன்னு அவர் தட்டி கொடுக்குறதா தான் நான் பார்த்தேன். ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இவர் அடுத்த தளபதியாக பார்க்குறாரு, இவர் அந்த தளபதியாக பார்க்குறாரு, இந்த தளபதியாக பார்க்குறாரு, குட்டி தளபதி, திடீர் தளபதி அப்படிலாம் சொல்கிறாங்க. நான் சொல்லிக்கிறது ஒன்றே ஒன்று தான். நான் அப்படி நினைக்கிற ஆளாக இருந்தால் அவரும் என்கிட்ட துப்பாக்கியை கொடுத்துருக்க மாட்டார், நானும் வாங்கியிருக்க மாட்டேன். அண்ணன் தான், தம்பி தம்பி தான். இந்த லெவல்லையே நான் இதை புரிஞ்சுக்கிட்டு இப்படி தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இதை இந்த மேடையில் தெளிவாகவும் சொல்லிக்கிறேன். ஏன்னா எங்கெங்கேயோ சொல்லி பார்த்தேன், அதை சிலர் விடுறதா இல்லை. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் அவருடைய ரசிகர்களை பிடிக்கணும்னு நினைக்கிறார். அப்படிலாம் யார் ரசிகர்களையும் யாரும் பிடிச்சிட முடியாது ராஜா. ரசிகர்ன்றது ஒரு பவர், ஒரு பவர். அது விஜய் சார் இன்னைக்கு நான் படம் லாஸ்ட் படம் நடிக்கிறேன், அடுத்து அரசியலுக்கு போறேன் போது பின்னாடியே அவரோட நின்று போறாங்க. தல அஜித் சார் மன்றத்தை கிளச்சி ரொம்ப வருஷம் ஆச்சு. நீங்க மன்றத்தை கிளச்சாலும் பரவாயில்ல, நாங்க உங்க கூட தான் நிப்போன்னு நிக்கிறாங்க. இந்த பக்கம் கமல் சார், அவர் மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண இந்தியாவிலே ஆள் கிடையாது. அவர் வெற்றி தோல்வி இதெல்லாம் விட்டுட்டு உண்மையான கலைஞன், என்னோட கலைஞன், உலகநாயகன் கூட இன்னமும் நிக்கிறாங்க. இந்த பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் 50 வருஷமா சூப்பர் ஸ்டாராக நிற்கும் போது அவங்களோட நிற்கிறாங்க. இந்த மாதிரி தான் அடுத்திருக்க சூர்யா சார், விக்ரம் சார், சிம்பு சார், தனுஷ் சார், இவங்க எல்லாருக்கும் ரசிகர்கள் இருக்கிறாங்க. அப்படி போய் அவங்க ரசிகர்களை நம்ம எடுத்துக்க முடியாது. நம்ம ரசிகர்களை சம்பாதிக்கணும்.